மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. நம்ம நாட்டில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நாட்டையே உலுக்குன சம்பவங்களுக்கு இப்போதான் தீர்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் பல சம்பவங்கள் தொடர்ந்து அதிர்ச்சி கொடுக்குற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இன்னும் அந்த கேஸுக்கெல்லாம் எப்போ விசாரணை நடந்து எப்போ தீர்ப்பு வரும் அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியல. இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல்ல ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அது என்னன்னா, மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில மனித மலம் கலந்த கேவலமான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. இந்த சம்பவம் நடந்த அப்ப எல்லாருமே இதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிராக நடந்த சாதிய வன்கொடுமை தான் இந்த சம்பவம் அப்படின்னு பல தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் இப்பதான் அகைன் மக்களோட அட்டென்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சில வருஷமாவே இந்த கேஸை சிபிசிஐடி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னுமே எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே தான் இருக்காங்க. விசாரிக்க எங்களுக்கு இன்னும் டைம் வேணும்னு கேட்டுட்டு இருந்த சிபிசிஐடி இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு எஃப்ஐஆர் காப்பியை வெளியிடுறாங்க. அது என்ன முக்கியமான காரணம்னா, இந்த கேஸை சிபிசிஐடி விசாரிக்க கூடாது, இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ற குரல்கள் பாத்தீங்கன்னா வலுத்துக்கிட்டே இருந்தது. இந்த கேஸ் சிபிஐக்கு மாறக்கூடாது அப்படின்ற ஒரு அவசரத்துல தான் இந்த எஃப்ஐஆரே வெளிவந்ததோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே பல பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் டைம் கேட்டுட்டு இருந்த சிபிசிஐடி திடீர்னு இந்த கேஸ்ல இருந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியை வெளியிடுறாங்க அப்படின்றப்ப அதுல எந்த அளவுக்கு உண்மையான விசாரணை நடந்திருக்கும், இதுல யாராவது ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி முக்கியமா வரத்துக்கு காரணமா என்ன இருக்குன்னா, ஆரம்பத்துல இந்த கேஸ் பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிராக நடந்த சாதிய வன்கொடுமை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சிபிசிஐடி ரிலீஸ் பண்ண அந்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே தலித்தின மக்களை சேர்ந்த 3 பேர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, போட்டோ எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸ், ஆடியோ எவிடன்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கான எவிடன்ஸுமே எங்க கிட்ட இருக்கு. அதே இனத்தை சேர்ந்த 3 பேர் தான் இந்த கேவலமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுதான். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை வர வச்சிருக்கோம். ஏன் அவங்க மக்களுக்கு எதிராகவே இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ண போறாங்க, அவங்க எப்படி இது பண்ண முடியும், முதல்ல அவங்க தான் இது பண்ணாங்களா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரா இருக்கவங்க பத்மா, அவங்களோட ஹஸ்பண்ட் முத்தையா, அவரும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காரு. அவர் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது அந்த தண்ணீர் தொட்டி சம்பந்தமா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சண்முகம் அப்படின்றவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த கோவத்துல அவரை முத்தையாவை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த செயலை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், ஆயுதப்படை போலீஸான முரளிராஜா அப்படின்றவர் தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு தண்ணி தொட்டியில பாத்தீங்கன்னா நாத்தடிக்குது, ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்ற வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த வதந்தியை உண்மையாக்கி முத்தையாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் சுதர்ஷன் அண்ட் முத்துகிருஷ்ணன் அப்படின்னு தலித்தினத்தை சேர்ந்த 2 பேரு அந்த தண்ணீர் தொட்டியில மனித மலத்தை கலந்திருக்காங்க, அதுக்காக வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, ஆடியோ எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சிபிசிஐடி சொல்றாங்க. ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இதை நம்பவே முடியாத மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவங்க மக்களுக்கு எதிராகவே இப்படி ஒரு விஷயத்த அவங்களால எப்படி பண்ண முடியும்? ஏன்னா தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் அப்படின்றது அதிகமா இருக்கு, சாதிய வெறி அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க மக்களுக்கே எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வியாவே இருந்தது. ஒருவேளை இந்த 3 பேர் இந்த கேஸ்ல ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காங்களா, அவசரமா இந்த கேஸை முடிக்கணும், இந்த கேஸ் சிபிஐக்கு மாறக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க 3 பேர் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் பல பேரோட கருத்துக்களா இருக்கு. இந்த கேஸ் கண்டிப்பா சிபிஐக்கு மாறணும் அப்படின்னும் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பேர் இவ்வளோ சொன்னாலுமே பாதிக்கப்பட்டு இந்த குற்றச்சாட்டப்பட்ட அந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, நாங்க தண்ணி தொட்டி மேலே ஏறி வீடியோ எடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா நாங்க தண்ணி தொட்டி மேலே ஏறும்போது கீழே எல்லா கிராம மக்களுமே இருந்தாங்க, எங்க இனத்தை மட்டும் இல்லாம மற்ற சாதியை செய்த மக்களுமே அங்க கீழே இருந்தாங்க, இன்ஃபேக்ட் போலீஸ் கூட அங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க இப்படி ஒரு அந்த தண்ணி தொட்டியில ஸ்மெல் வருது, ஏதோ ஒன்று கலந்துருக்கு, தண்ணி ரொம்ப கலங்கலா
சிம்பிளா இருக்கே அப்படின்னு மேல போய் பார்க்கும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மனித மலம் இருக்கிறத பார்க்குறோம். அத வந்து அங்க உள்ள இருந்து எடுத்து பிளாஸ்டிக் கவர்ல வைக்கிறோம். அந்த மாரி தான் நாங்க வீடியோ எடுத்தோம். அதுல நாங்க சிரிச்சதுக்கு காரணமே வந்து, அங்க இந்த மாரி இத கூட வீடியோ எடுக்கிறியேடா! அப்படின்ற மாரி ரொம்ப நார்மலா தான் சிரிச்சு அந்த வீடியோவ எடுத்தோமே தவிர, இவங்க ஃப்ரேம் பண்ற மாரி நாங்க ரொம்ப கேஷுவலா, ரொம்ப எதார்த்தமா யாருமே இல்லாத அப்பலாம் இந்த ஒரு இது நடக்கவே இல்ல. நாங்க நார்மலா எடுத்த செல்ஃபி ஃபோட்டோவ இந்த மாரி ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்டின்றது கூட எங்களுக்கு தெரியல. இன்ஃபாக்ட் இந்த ஒரு விஷயம் இவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறும், இவ்ளோ பெரிய அரசியலாக்கப்படும் அப்டின்றது கூட அந்த டைம்ல நாங்கலாம் யோசிக்க கூட இல்ல அப்டின்ற மாரி சுதர்ஷனும், முத்துகிருஷ்ணனும் சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி கூட பேசின ஆடியோவா வெளியா இருந்தது இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நாங்க அத பண்ணவே இல்ல. அத எங்கள ஒத்துக்க சொல்லி விசாரணை அப்ப தொடர்ந்து 3 நாள் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் தொடர்ந்து விசாரணை நடக்குது. அதுல காலையில வர சொல்லிட்டு வாண்டடாவே எங்கள வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு, நைட்டு வந்து ஒரு 10:30 மணிக்கு மேல தான் எங்கள விசாரணை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாள் முழுக்க எங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. 10:30 மணிக்கு மேல தான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த விசாரணை வந்து 12:30, 1:30 மணி அப்படின்னு மிட் நைட் வரைக்கும் கொண்டு போய் நாங்க வீட்டுக்கு போறதுக்கே வந்து 2, 3 மணி ஆயிடும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப விசாரணை பண்றப்ப இவங்க கிட்ட என்ன கேட்டாங்க? போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? எந்த மாரி விசாரணை நடந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த விசாரணை ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் மட்டும் என்ன அங்க நடந்தது அப்படின்ற கேள்விகளுக்கு தாண்டி, யார் இத பண்ணியிருப்பா அப்படின்ற டவுட் இவங்க மேல யார் மேல இருக்கு அப்படின்றது ஒரே ஒரு தடவ தான் கேட்டிருக்காங்க. மத்தபடி இந்த பண்ணது நீங்க தான்னு எங்களுக்கு தெரியும். உங்க கூட்டத்துல இருக்க யாரோ தான் வந்து இத பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க யாரையாவது ஒத்துக்க வைங்க. இல்லன்னா நீங்க ஒத்துக்கோங்க. அப்படின்ற மாரி தான் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஒரு டிஸ்கஷனுக்கு வராங்க. எங்ககிட்ட வந்து ஒரு அக்ரீமெண்ட் மாரி வராங்க. நீங்க இந்த கேஸ ஒத்துக்கிட்டீங்கன்னா, உனக்கு வேலையில வந்து நான் பெர்மனன்ட்டா ஆக்கி விடுறேன். உனக்கு ரூ. 2,00,000 தரேன். நீ வேற யாராவது கூட உங்க ஆளுங்கள வந்து இந்த கேஸ்ல வந்து இது பண்ணி விடு. யாராவது பைத்தியக்காரன் மாரி இருக்கானா? யாராவது வந்து அப்படி இருக்காங்களா? அப்படியே இருக்கவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி கூட நீங்க சொல்லிக்கோங்க. நாங்க அதுக்கு வந்து காசு தந்துடுறோம் அப்படின்ற மாரிலாம் போலீஸ் சொன்னாங்க. எங்கள ஏதாவது பண்ணி இந்த கேஸ நாங்க தான் பண்ணோம். எங்க இனத்த சேர்ந்த மக்கள தான் பண்ணாங்க அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும்னு பல விதமா வந்து எங்கள வந்து அப்ரோச் பண்ணாங்க. எங்கள பல நாள் டார்ச்சர் பண்ணாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு, தண்ணி குடிக்கும்போது கூட வர்றது, ரெஸ்ட் ரூம் போனா கூட வர்றது, சாப்பாடு குடுக்காம வெயிட் பண்ண வைக்கிறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள பண்ணி எப்படியாவது நாங்க தான் இத பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றது தான் போலீஸோட ஒரே எண்ணமா இருந்தது. நாங்க அத பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துமே, இத நாங்க பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்களோட எண்ணமா இருந்தது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் அண்ட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த ஆடியோ எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க இனத்தோட மக்கள், எங்க மக்களையே நாங்க எப்படி இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணுவோம்? அதுவும் இவ்ளோ கேவலமான ஒரு விஷயத்த நாங்க எப்படி பண்ணுவோம்? அப்படின்றது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களோட கேள்வியாவே இருக்கு. இத உண்மையாவே யாரு பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த கேஸ் சிபிஐக்கு மாறணும் அப்படின்றது தான் உண்மை. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்ல இருந்து தாவேகாவோட தலைவர் விஜய் வரைக்குமே வந்து இந்த கேஸ் சிபிஐக்கு மாறணும் அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. உண்மை தன்மையே இந்த கேஸ்ல இல்ல. 3 குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அங்க ஒரு அப்பாவிகள் அப்படின்றத மாரியும், இதுல தாவேகாவோட தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி வந்து 2022ல நடந்த சம்பவம். இந்த 2025ல தான் இப்படி ஒரு விஷயமே வெளிய வருது. இதுக்கே இவ்ளோ டைம் எடுத்துட்டாங்க சிபிசிஐடி. இப்ப சிபிஐக்கு இந்த கேஸ மாத்துனா, அவங்க முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு விசாரணை நடத்தி, அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு, உண்மையாவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன நீதி கிடைக்க போது அப்படின்னு வந்து ரொம்பவே டிலே ஆகும். ஸோ இந்த கேஸ்ல யார் உண்மையான குற்றவாளி அப்படின்றத உடனடியா அரசு வந்து சீக்கிரமா வந்து ஒரு தீர்ப்பு குடுக்கணும் அப்படின்றது தான் வந்து தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் இந்த கேஸ் சிபிஐக்கு மாறுனா மட்டும் தான் இந்த கேஸ்ல யார் உண்மையான குற்றவாளி, யார காப்பாத்துறதுக்காக இந்த 3 பேர ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். நீங்க இந்த ஒரு சம்பவத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வீடியோ பத்தி, வேற ஏதாவது சம்பவம் பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.